நாம் ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய தலைவர்கள் அதே போல நம்முடைய சகோதர இயக்கங்கள் எப்பொழுதுமே சந்திக்கிறதா புதுசு கிடையாது. 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை அங்கங்க சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே சந்திக்கிறோம். இன்னைக்கு அதுபோல் ஒரு மீட்டிங் தான், ரொட்டீன் மீட்டிங். மெயினாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து இன்னைக்கு 2 விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இன்னைக்கு நாம தெரிவிச்சிருந்தோம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏனுடைய மகன் வீட்டில் அங்கே வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி இன்னைக்கு வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி. இந்த மாதிரி உங்க வீட்டில் என்னை அடிமை போல வைத்திருக்கிறாங்க, எனக்கு சிகரெட்டால சூடு வச்சிருக்கிறாங்க, என்னை வந்து அடிச்சிருக்காங்க, 16,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. நான் என்னுடைய மருத்துவ மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். இது பாருங்க, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு. அந்த அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல போடாம இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாம இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் இதை எடுக்கணும். காரணம், ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய நபர் வீட்டில் இது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு பாருங்க. அதை உங்கள் மூலமாக எல்லோரிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். இரண்டாவது மிக முக்கியமானது, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகை நாளைக்கு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க. நம்முடைய கட்சி தொண்டர்கள், சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவர்கள் அளிக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இனாகிரேஷன் செரிமனியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க. ஒரே மாதத்தில் 2வது முறை ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி வந்தாங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க, புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க. நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க. அதன் பிறகு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில பங்கேற்கிறாங்க. அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் 11 நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று. அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ, எந்த மண்ணில் எல்லாம் அவர் நடந்திருக்காரோ அங்கெல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க. போய் பெருமாளை தரிசிக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போறாங்க. ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் அங்க தரிசனம் பண்றாங்க. அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு வேறு மொழியில, ராமாயணம் எந்த மொழியில இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோதண்டராமசுவாமி கோவில், அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில், பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில், இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில், அதில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாவுக்கு போறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு பாருங்க. பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும், கோதண்டராம சுவாமியும் தரிசித்துட்டு தமிழக மண்ணிலிருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறாங்க. இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது. எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம். தலைவர்கள், நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும், தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்து போறாங்கன்னு சொன்னாலே எல்லாருமே பெரிய அளவில் பிரதமருக்கு வரவேற்பு, சாதுக்கள், சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்தி வெளியனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு யூபி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. காரணம், அயோத்தியா யூபியில் இருக்கு, பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க.
சர்வ தர்ம எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காவே 3 நாட்கள் விழா நடக்குது. ஒரு ஊரம் நடக்குதுங்கண்ணா. ராமரை பொறுத்தவரை எல்லோருக்கும் சொந்தமானவர், நமக்கு சொந்தமானவர், எல்லாருக்கும் சொந்தமானவர். நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமர். அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு. ராமர் ஐயாவுடைய குலதெய்வமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அதுதான் நம்ம வழிபடுறோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கும். அதனால் மக்கள் இது விடுமுறை இருக்கோ விடுமுறை இல்லையோ, மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் 22ஆம் தேதி குறிப்பாக இந்த 12:20க்கு பிராண பிரதிஷ்டை கடையில் நடக்கும். அந்த நேரத்துக்கு நடக்கும். அதே நேரத்தில் பார்த்துருக்கீங்க, தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான மனிதர்கள் போறாங்க. மிகப்பெரிய தலைவர்கள், ஆளுமைகள், பெரிய பெரிய துறையில சாதனை படைத்த நம்முடைய தமிழர்கள், நம்முடைய பெருமை மிக்க சகோதர சகோதரிகள் தமிழகத்திலிருந்து அயோத்தியாவுக்கு போறாங்க எல்லோருமே. அதுவும் கூட நம்ம சார்பா அத்தனை பேர் போறாங்க. அதுவும் நமக்கு சந்தோஷம். அதன் பிறகு கொஞ்சம் கூட்டமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களோடு வானதி அக்கா, ஏபிஎம் அண்ணன் எல்லாரும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு நாங்களும் காத்திருக்கின்றோம். அண்ணா, அதாவது இதை பற்றி ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை. ஒரு பக்கம் சேகர் பாபு அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார். நாம பார்த்தோம். அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம். ஆனா எத்தனை கோயில் அடிச்சாங்க? ஆட்சிக்கு வந்த புதிதிலே எத்தனை கோயில் அடிச்சாங்க? எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க? அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் இடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை. அதே நேரத்தில் இந்த ராமர் கோவிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுது, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்ட்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும், எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க, குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமனிக்கு. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும். என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். அதனால பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னா என்ன பதில் சொல்றதுங்க? யார் சொன்னாங்கண்ணா? ஆளுநர் என்ன பண்ணாராமாங்கண்ணா? ஏன் கை கொடுக்கிறாரு? அண்ணா, தமிழகத்தினுடைய ஆளுநர் என்ன பண்ணாரு? நேத்து ரங்கநாத சுவாமி கோயில போய் உளவார பணி செய்து சுத்தம் பண்றாரு. பெருமாள் கோவில்ல அவர் எல்லாம் சுத்தம் பண்ணி குடும்பத்தோட போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க. எப்படி இருக்கணும், நம்ம எல்லோருமே எப்படி பொது சேவையில ஈடுபட வேண்டும் என்பதில் எடுத்துக்காட்டா இருக்காங்க. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய கருத்தை ஆளுநர் கேட்கலன்னா குற்றவாளியா பாக்குறாங்க. ஆளுநர் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கறாங்க. மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் ஆளுநர்னா தரம் தாழ்ந்து போயிருக்காங்கன்னா எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க அவங்க சொல்லணும். இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? ஆளுநர் முதலமைச்சர் 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சொல்லலையா? எங்க சொன்னாங்கன்னா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்து கொண்டு ஆட்சி எப்படி இம்ப்ரூவ் பண்றது. இன்னைக்கு நம்ம பேசணும், பல்லாவரம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு SC/ST கேஸ் போட்டு யார் தப்பானாங்களோ அரெஸ்ட் பண்ணணும். இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளுநர் வம்புக்கு இருக்கிறது என்னன்னு அழகு? அண்ணே, அது கேள்வி இல்லைண்ணே. கேள்வி அது கிடையாது. கேள்வி என்னன்னா, அதனாலதான் நாங்க பிரஸ் கிட்ட அது பேசாம இருந்தோம். 9 ஃபைலும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேசுறோம். காரணம் உங்களுக்கு முழுமையா தெரியணும். அதாவது எங்ககிட்ட இத்தனை MP இருக்காங்க. நான் UPA 1-2ல நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம். இது திமுக டிசைட் பண்றாங்க எப்ப CBI ரைடு வரணும், என்னைக்கு வரணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும். இந்த முழு 2G கேஸ் UPA 2 அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு டிராமா. இதுல எந்த அளவுக்கு திமுகவுடைய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அடுத்த வர டேப்பில் நீங்க கேட்டீங்கன்னா தெரியுங்கண்ணா. அதனால எங்களை பொறுத்தவரை 9 டேப் ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். திமுக என்ன சொல்ல, அந்த டேப் பொய்னு சொல்லட்டும், அது ஆர்குமெண்ட் வேற. அந்த டேப் பொய்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்க பதில் சொல்றோம். இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும்.
இன்னைக்கு ராஜா அவர்கள் போராட்டத்தில் எல்லாம் நான் நிரபராதிங்கிறாங்க. இந்த டேப்புக்கு பதில் சொல்லணும். டிஆர் பாலு அவர்கள் நான் நோ கமெண்ட்ங்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கு. இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும். முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்ல அவரு பேசுவார். முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்துச்சு, யூபிஏங்கிற பேர்ல இருந்துச்சு. இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு. இது 2024 இந்தியாவுக்கு வேண்டுமா? இது போன்ற குள்ளநரிகள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட் 3 ஃபைல்ஸ் நாங்க வெளியிட்டிருக்கோம். இதை மக்கள் மன்றத்தில் 9 டேப்பு நாங்க வச்சிடறோம் வர்ற வாரத்தில். அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் தனியா, அதாவது இந்த டேப்புக்காக. அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க அதை கேட்கணும், நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபைல்ஸ்மே பாத்தீங்கன்னா பார்ட் 1 ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம், பார்ட் 2 கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம், வெளியிடல. பார்ட் 3 மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால இப்ப மக்கள்கிட்ட வெளியிடுறோம். மக்கள் 9ஐயும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்றோம். திமுக இன்னைக்கு டேப் பொய்ன்னு சொல்லட்டும், டேப் மார்க்டுன்னு சொல்லட்டும். அதை விட்டுட்டு ஐயோ எங்க மேலயா சொல்றீங்க, இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீங்க ஊழல்வாதின்னு திமுக ஒத்துக்கிட்டோம். அடுத்து எந்த கட்சியும் நாங்க பேசுறோம். மேஜரா மாநில அரசு மீது குற்றச்சாட்டு, திட்டங்கள் வரல, திட்டங்கள் கிடைக்கல, ரேஷன் கடையிலிருந்து எல்லாமே பிரச்சனை. ஒரு 17% மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. ஸ்கீம் நிறுத்திட்டாங்க, ஸ்கீம் சரியா வரல, அதெல்லாம் நாங்க கிட்டத்தட்ட நிவர்த்தி பண்ணிட்டோம். முன்னாள் ஒரு டிஜிபி நம்ம கட்சியில் ஒரு ஐயா இருக்கிறாங்க, அவருடைய தலைமையில், பாலச்சந்திரன் ஐயா தலைமையில் ஒரு குழு போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை 30% சால்வ் பண்ணிருக்கோம். 70% அன்சால்வ்டா இருக்கு. காரணம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் நிறைய இருக்கு, தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கோம். அதனால எங்களுடைய முயற்சி எல்லா பெட்டிஷனுக்கும் தீர்வு கொடுப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெரும்பாலும் மாநில அரசு 83% மாநில அரசு சம்பந்தமா இருக்கு, 17% மத்திய அரசு. மாநில அரசு சம்பந்தமா இருக்கிறதுனால வேகமா அது நகர மாட்டேது. எங்களுடைய முழு முயற்சியும் எடுத்து சால்வ் பண்றதுக்காக இறங்கியிருக்கோம். அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா. ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சு யாருமே இங்க இவர்தான் காட்ட மாட்டாங்க. அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது, அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது. ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது, இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை. இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்லை. ஒரு துக்ளக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம். அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க, அது அவருடைய கருத்து. அவரு பப்ளிக் போரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன், சசி தரூரும் பங்கேற்கிறாங்க. அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது. பிஜேபியில யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை. இங்க கொள்கைக்காக, ஒரு ஐடியாலஜிக்காக, ஒரு மாற்றத்திற்காக, ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இங்க இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான, தகுதியான, முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்னுடைய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது. அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். அந்த கட்சியில் அவர் சொல்ல சொல்லுங்க. இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க. எங்க கட்சியில் நாங்க தைரியமா சொல்லுவோம். 15-20 பேர் மக்களுடைய அன்புல, அந்த குவாலிட்டியோட, அந்த இன்டெகிரிட்டியோட, அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் 15-20 பேர் இருக்காங்க. அப்ப இங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா, ஒரு நியூமரோ 1 லீடர் கிடையாது. கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கி இருப்போம். மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர், அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா மிச்சவங்கள ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க. இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க. ஏன் அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில நான் சொல்றேன். 10 பேருக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றேன். 10 பேர் என்னை விட தகுதியா, திறமையா, இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியகர்த்தா நான் சொல்றேன். அதான் பாரதிய ஜனதா கட்சி. இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலுக்கு அவங்க சொல்லட்டும், அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல, கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல. அவ்வளவு தொண்டை 1 கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க. முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா? 1 கோடியில வேற யார் 2வது 3வது இல்லையா? அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி, மேனிபுலேட் பண்ணி, சிஸ்டத்தை சரி கட்டி, ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து,
போட்டிகள்லாம் நடத்தி 42 கோடி ரூபாய் F4 நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும்னா இயற்கை ஏத்துக்கணும்ல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அதனாலதான் சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ள வந்திருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். அதனால எங்களை பொறுத்தவரை இங்க ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் கிடையாதுன்னா, இங்க செயற்கையா யாருமே இல்ல. எல்லோரும் மக்களோடு மக்களாக உழைத்து படிப்படியாக மேல வர்றாங்க. கடைசியா கட்சியும் நம்முடைய தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும், யாரை எங்க கொண்டு வரணும். அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம், அது அடிப்படை சாரம். இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பே இல்லைனா. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்ததான் தலைவர், பிஜேபியில் கிடையாதுன்னா. அவங்களை பொறுத்தவரை 10 பேர் சேர்ந்து நீதான் தலைவர், பிஜேபியில் அப்படி கிடையாதுன்னா. இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை உங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு நம் தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2024 தேர்தல் எல்லோருக்கும் தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமராக வர்றாங்கன்னு தெரிஞ்ச விஷயங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்ம தலைவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் தெரியுங்கன்னா, நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க. ஆனால் வாக்குப்பெட்டி எண்ணிக்கை நடக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும். இப்போதைக்கு என்னங்கண்ணா, எலெக்ஷன் என்ன ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி எதுவுமே சொல்ல. நமக்கு பார்லிமெண்டரி போர்டு இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கட்சியை பலமாக வேரூன்ற வைத்து வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது. அண்ணே வரும்போது சொல்றோம். அண்ணா என்ன உரிமையை மீட்டெடுக்கிறாமாடா, அது சொல்லுமில்ல கிளியரா. அண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆளுநர் என்பது அரசியலமைப்பு சட்டத்திலே 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் என்கின்ற வார்த்தை கவர்னர் இருக்கு, அவருக்கான சட்டத்திட்டங்கள்லாம் அதுல இருக்கு. இன்னைக்கு இவர்கள் 32 மாசம் ஆட்சியிலிருந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, நாங்க இதை பண்ணிருக்கோம்னு சொல்வதற்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பு 1950 தானே பேசினாங்க, 1955 திமுக தானே பேசுச்சு, 67 ஆட்சிக்கு வரும்போது இதானே பேசினாங்க. கடந்த 75 ஆண்டுகளாக மாநில உரிமையை தவிர திமுக ஏதாச்சும் பேசியிருக்கானா? எத்தனை ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அப்பெல்லாம் கவர்னர் பதவி எடுத்துக்க வேண்டியதானே, அப்ப கவர்னர் வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அதுக்கு தான் இந்த 2G டேப்பே நாங்க வெளியிடுறோம். எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சிபிஐ மேனிபுலேட் பண்ணி, சிபிஐ டைரக்டர் மேனிபுலேட் பண்ணி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஸ்ரீலங்கன் பிஷர்மேன் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ரைடு பண்ணா பத்திரிகை நண்பர்கள் ஸ்ரீலங்காவை பத்தி பேசுவாங்க. அந்த அளவுக்கு திட்டம் போட்டு வேலை பண்ற திமுகவுக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பது என்பது வெறும் வாய் சொல்லணும்.